வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஆனியன் மசாலா செய்யலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா செவக்கட்டும். இது கூட 2-3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் இந்த ஆனியன் மசாலாவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டு இதில் துருவன இஞ்சி கொஞ்சமும் துருவன பூண்டு கொஞ்சமும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அது இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவை சேர்த்த பிறகு இதை லோ ஃப்ளேம்லேயே இந்த கடலை மாவு வேகிற வரைக்கும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருந்தா போதும். இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான ஆனியன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு நடுவில் கூட வச்சு மசால் தோசை மாதிரி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.